visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வெப்சைட் வலைதளமாகும். இன்னைக்கு அந்த visittemples.com மூலியமா நம்ம சென்னை மயிலாப்பூர்ல லஸ் பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த லஸ் ஆஞ்சநேயர் கோயில் மயிலாப்பூர்ல ஜன நெருக்கடி மிகுந்த ஒரு சாலை, அதாவது அந்த சாலையோட பேரு திருவிக்கா சாலைன்னு, அங்கதான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த லஸ் ஆஞ்சநேயர் கோயிலை பல அடைமொழிகள் கொடுத்து அழைக்கிறா. அதுல ஒண்ணு வந்து இந்த கோவிலை தண்ணீர் துறை ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்றா. தண்ணீர் துறை ஆஞ்சநேயர் கோயில்னு ஏன் சொல்றா அப்படின்னா, இது அமைஞ்சிருக்கிற பகுதி வந்து தண்ணீர் துறை மார்க்கெட் பகுதி ஆகும், அதனால இதுக்கு அந்த பேரு. மற்றும் சிலர் வந்து இந்த கோவிலை சான்ஸ்கிரிட் காலேஜ் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னா, இது சான்ஸ்கிரிட் காலேஜ் பக்கத்திலே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த லஸ் ஆஞ்சநேயர் கோயில் மேற்கு நோக்கி அமைஞ்ச கோயில். இதுக்கு ஒரு 3 அடுக்கு மேற்கு நோக்கிய ராஜகோபுரம் இருக்கு. மூலஸ்தானத்துல மூலவரான ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி மேற்கு நோக்கி காணப்படுறார். ஆனா அவர் தென் திசையை நோக்கி நடக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். அவரோட காதணிகள், கண்கள் இதெல்லாம் பார்க்க பளபளன்னு இருக்கும். மூலவரான ஆஞ்சநேயர் விக்கிரகம் வந்து ஒரு எலிவேட்டட் போடியம், அதாவது ஒரு பீடத்து மேல அமைச்சிருக்கா. இவரோட வலது கை அபயஹஸ்த முத்திரையை காட்டுறது, இடது கை இடுப்புல வச்சுட்டு இருக்கார். அந்த கையில அவர் கதையும் வச்சுட்டு இருக்கார். அதே மூலஸ்தானத்துல ஆஞ்சநேயரோட உற்சவமூர்த்தி விக்கிரகமும் வச்சிருக்கா. உற்சவமூர்த்தி விக்கிரகத்துக்கு வெத்தலை மாலை சாத்திருக்கா. பார்க்க ரொம்ப நன்னா இருக்கார். ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ கோதண்டராமரோட சன்னதி. கோதண்டராமர் சன்னதியும் மேற்கு நோக்கி தான் காணப்படுறார். இந்த சன்னதியில கோதண்டராமரை தவிர சீதை, லக்ஷ்மணர், ஹனுமார் இவா விக்கிரகங்களும் மேற்கு நோக்கி காணப்படுறது. இங்க வந்து 2 துவாரபாலகர் விக்கிரகங்கள் அந்த மூலஸ்தானத்தோட வெளிப்பக்கமா நிற்கிற மாதிரி காட்சியளிக்கிறார். ராமரோட மூலவர் சன்னதி உள்ளேயே கோதண்டராமரோட உற்சவமூர்த்தி விக்கிரகங்களை வச்சிருக்கா. இந்த கோயிலுக்குள்ளேயே 4-5 படி மேலே ஏறி போனா அங்க மேற்கு நோக்கிய 2 சன்னதி இருக்கு. முதல் சன்னதியில ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார். அவர் சன்னதி வாசல்ல 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் இருக்கா. அதே மாதிரி மேற்கு நோக்கி பத்மாவதி தாயாருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. இதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகம், வர்ண விக்கிரகம் ஒண்ணு வச்சிருக்கா. இந்த வர்ண விக்கிரகமான ஆஞ்சநேயர் தெற்கு நோக்கி காணப்படுறார். இந்த கோயில்ல பள்ளிகொண்ட ரங்கநாதருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ஸ்ரீனிவாச பெருமாள், பத்மாவதி தாயாருக்கு மேலும் ஒரு சின்ன விக்கிரகங்கள் வச்சிருக்கா. அதுக்கு பக்கத்திலேயே கிருஷ்ணரோட ஒரு விக்கிரகமும் ஆஞ்சநேயரோட விக்கிரகமும் வச்சிருக்கா. இந்த கோயில் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு கோயிலா சொல்றா. அதனால்தான் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் ராஜாஜி எனப்படும் ராஜகோபாலாச்சாரி தனது சக்கரவர்த்தி திருமகன் புத்தகத்தோட பிரதியை இந்த கோவில்ல வந்து வணங்கி வழிபட்டுட்டு தான் அதை வந்து வெளியிட்டார். இந்த கோவிலுக்கு பின்னாடி சின்ன ஒரு கதை இருக்கு. மைசூர்ல இருந்து வந்த ஷெட்டிகள் சுமார் 300 ஆண்டுகள் முன்னாடி அங்க இருந்த கொடுங்கோலன் யூசுப் கானால ரொம்பவும் துன்புறுத்தப்பட்டார்கள். அந்த மைசூர் ஷெட்டிகள் முதல்ல இந்த மயிலாப்பூர் பகுதியில இங்க குயவர்கள் மிகுந்த இடம் அப்போ. அதனால இதுக்கு வந்து கொசப்பேட்டைன்னு பேரு. குயப்பேட்டை அல்லது கொசப்பேட்டை. இந்த இடத்துல வந்து இந்த கோயிலை வந்து கட்ட ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவளுக்கு தமிழ் செட்டியார்களும் நல்லா பழக்கம் ஆகி அவளும் ரொம்ப உதவினதனால தான் இன்னைக்கு இந்த கோவில் இந்த நிலையில இருக்கு. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.